எனக்கு வந்து ஒரு ஒரு கிளைண்ட்டு அவங்க வந்து செகண்ட் டைம் அவங்க வீட்டில் திருடு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து டாக்டரு. வீட்டில் வந்து இந்த மாதிரி பொருள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் உட்காந்து பேசும்போது அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சுட்டு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். இது ஒரு ஏன்னா நம்ம இது இந்த கன்சல்டேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்வால்வ்டு. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து இவங்க தான் இதை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஃபேமிலியில் சில பல விரிசல்கள் வந்துடும். அது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்கன்னா ரொம்ப பார்த்து பக்குவமாக தான் நமக்கு இந்த விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு அவங்ககிட்ட கேட்குறேன், எவ்வளோ சவரன் காணாமல் போச்சு அப்படின்னா 60 சவரன் காணாமல் போச்சு. இது நான் சொல்கிறது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது வந்து யார் இருந்தா, யார்கிட்ட நகை எடுத்து கொடுத்தீங்க, எந்த டைம்லனா அவங்க கல்யாண டைமில், அவங்க சின்ன பொண்ணோட கல்யாண டைமில். இப்போ யார் கூட இருந்தால் அவங்களோட அந்த நகையெல்லாம் யார் ஹேண்டில் பண்ணான்னு கேட்டால் முழுமையாக அவங்க பெரிய பொண்ணு தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க எல்லாமே. அப்போது நான் கேட்கக்கூடிய கேள்வியிலேருந்து அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருச்சு, தன்னுடைய பெரிய பொண்ணு தான் இந்த நகையெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களே சொன்னாங்க, இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் மேடம், அவங்க என் பெரிய பொண்ணு தான் வந்து எடுத்திருக்கா அப்படின்னு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்து பெருசாகிடக்கூடாது எப்போவுமே. அதனால அவங்ககிட்ட கேட்கும்போது எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் வந்து திரும்பவும் என்னோடய பிரதரை கூட்டிகிட்டு வரேன், பிரதரையும் ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் திரும்ப செகண்ட் கவுன்சிலிங் வந்தாங்க. வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி செக் பண்ணி பார்த்தோம். பார்க்கும்போது அது என்னுடைய பெரிய பொண்ணு தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பண தேவை இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து பண தேவை இருக்குது. அதுக்காக அவங்க எடுத்துட்டாங்க.